வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. வரக்கூடிய பங்குனி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த ராசி பலன்களில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக செவ்வாய் பகவானை பார்ப்போங்க. கடந்த 2 மாத காலமாக செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானம் என அழைக்கப்படுற 8வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது. காரணம் என்னென்னா அவர் 6ஆம் அதிபதியும் கூட. 6ஆம் அதிபதி 8ல் பலம் பெறக்கூடாது. அப்போ சோதனைகளுக்கு மேலே சோதனைகள் வந்துடும். அப்போ கடந்த 2 மாத காலமாகவே உங்களுக்கு நல்லா இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஏதாவது ஒரு சோதனைகள் வந்துடும். ஒரு சிலருக்கு நோய் நொடி வந்துடும், ஒரு சிலருக்கு காயங்கள் ஏற்படுறது, ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரியான சூழ்நிலைகள், ஒரு சிலருக்கு வம்பு வழக்குகள் வர்றது, ஒரு சிலருக்கு சொத்து பிரச்சனைகள் வர்றது, ஒரு சிலருடைய வீட்டில் கூட பிறந்தவங்களுக்கோ தங்களுக்கோ ஆக்சிடெண்ட் மாதிரியான விஷயங்கள் வர்றது, எடுத்த காரியத்தை ஜெயிக்க முடியாமல் தடுமாறுறது, அந்த மாதிரியான பிரச்சனைகளை தான் அந்த செவ்வாய் கொடுப்பாருங்க. அதனால் செவ்வாய் 8ல் இருந்தால் உங்களுக்கு நன்மைகளை செய்ய மாட்டார். அந்த செவ்வாய் இப்போ பங்குனி மாதம் 1ஆம் தேதியே 8வது இடத்தை விட்டு விலக போகிறார். 9வது இடத்துக்கு போக போகிறார். அப்போது பங்குனி மாதத்தில் இருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்காது. அப்போ பங்குனியில் இருந்தே உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எடுத்த காரியத்தில் ஜெயிக்கலாம். பிரச்சனைகள் எல்லாமே வெகுவாக குறைஞ்சிரும். அதிகமான தொந்தரவுகள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்காது உங்களுக்கு. சரிங்களா? சரி. செவ்வாய் 9வது ராசிக்கு போகிறதுனால உங்களுடைய தந்தை கூட மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும். ஏன்னா தந்தைக்கு நிம்மதியாக இருக்க முடியாது அவர்னால. அவருக்கு ஏதாவது கோபதாபம் வந்துக்கிட்டே இருக்கும், டென்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பங்குனி மாதத்தில். அப்போ அவர்கிட்ட பேசி பழகிறது நம்ம கொஞ்சம் கவனமாக பேசி பழகணும். ஏன்னா அவரை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். இவங்க என்ன பண்ணுவாருன்னா தந்தை அதில் நினச்சி எதாவது டென்ஷன் ஆகிக்கிட்டே இருப்பார். அதனால் தந்தை இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி கேது பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 4வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக 4வது ராசியில் கேது இருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு வீடு விட்டு வீடு மாறக்கூடிய யோகமும் ஊர் விட்டு ஊர் மாறக்கூடிய யோகமும் கிடைக்கும். அதே மாதிரி 4வது இடத்துல கேது இருந்தால் எப்போயாவது நம்ம வீடு போன்ற சொத்துக்கள் வாங்கியிருந்திருப்போம். அந்த சொத்துக்களில் ஏதாவது வம்பு வழக்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். அப்படி எது வம்பு வழக்குகள் வந்துச்சுன்னா நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அடுத்து சனி பகவானை எடுத்துக்கோங்க. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி. ஏற்கனவே அஷ்டமஸ்தானத்தில் தான் இருந்தார் 2023 ஃபுல்லாகவே. அஷ்டமஸ்தானத்தில் இருந்து உங்கள் அப்பாவை நிறையா பாதிச்சிருந்திருப்பார். சிலருக்கெல்லாம் அப்பாவே இல்லாமல் போயிருந்திருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் சனி ஏற்படுத்தி இருந்திருப்பார். ஆனால் அப்படிப்பட்ட சனி இப்போது 9வது இடத்துல பலமாக இருக்கார். அப்போ இப்போது உங்கள் அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்பாவுக்கு இனிமேல் நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்பா நினச்ச காரியங்கள் எல்லாம் ஜெயிப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அப்பாவுக்கும் நமக்கும் நல்ல ஒரு உறவு முறைகள் ஏற்படும். ஆனால் ஏற்கனவே அப்பாவுக்கு நமக்கு உறவு முறை செட் ஆகாது. ஆனால் இனிமேல் நல்லா இருக்கணும்னு இருக்கும். அதே மாதிரி 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி வலிமை பெற்று காணப்படுற போது பூர்வீக சொத்துக்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். தந்தை வழி உறவுக்காரவங்க வழியில் நன்மைகள் நமக்கு கிடைக்கும். 9வது இடம் வெளிநாட்டுக்குடைய இடம் அப்படிங்கிறனால வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் நமக்கு வெற்றிகள் கிடைக்கும். சிலர் வெளிநாட்டுக்கு இப்போ படிக்க போகணுன்னு நினச்சா நடக்கும். சிலருக்கு வெளிநாட்டில் வேலைகள் கிடைக்கும். சிலருக்கு பிஸ்னஸ் கிடைக்கும். வெளிநாட்டில் ஏற்கனவே வேலை பார்க்குறவங்களுக்கு விசா கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்லா நடக்கும். அதனால் வெளிநாடு சார்ந்த நன்மைகளை உங்களுக்கு சனி பகவான் தாராளமாக கொடுப்பாருங்க. அடுத்து குருவை எடுத்துக்கோங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியாக வருவார். பொதுவாக 7ஆம் அதிபதி 11ல் இருக்கிறது நல்லது. 7ஆம் அதிபதி அப்படின்னா உங்களுடைய மனைவி அல்லது கணவனை குறிக்கக்கூடிய கிரகம். அது 11வது ராசியில் இருந்தால் கணவன் மூலமோ மனைவி மூலமோ நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். ஆனால் கணவன் மனைவி மூலமாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிலருக்கு கெட்ட பேரும் வரும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். அல்லது கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு சிலருக்கு தகாத உறவு முறைகள் வரும். உறவு முறைகள் இருக்கும். அது தெரிஞ்சிடும். அதனால் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் மட்டும் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சரிங்களா? சரி.
10ஆம் அதிபதி 11ல் இருக்கிறது நல்லது. 10ஆம் அதிபதி 11ல் இருந்தால் தொழில் ஸ்தானம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் பண வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பண கஷ்டம் வந்து தீரும். கடன் காட்சிகள் எல்லாமே அடையும். நகை நட்டுகள் எல்லாமே சேர்க்கலாம். கோயிலுக்குள்ள வழிபாடுகள் வந்து சிறப்படையும். பெரியோர்களின் மூலமாக நல்ல ஆசீர்வாதங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளில் வந்து சாதகமான தீர்ப்புகள் வந்து நமக்கு வந்து வரும். இதையெல்லாம் வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு கொடுப்பார். அதே மாதிரி மத குருமார்களாக இருக்கட்டும், கோயில் சார்ந்தவங்களாக இருக்கட்டும், பேங்க்கு சார்ந்தவங்க, கோர்ட்டு சார்ந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகமான பலன்களை அந்த குரு வந்து கொடுப்பார். சூரியனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியன் வந்து உங்களுக்கு 3ஆம் அதிபதி தான். ஆனால் சூரியன் வந்து 10வது ராசியில் இருக்கார். பொதுவாக 10வது ராசியில் சூரியன் இருந்தால் சிலருக்கு வந்து அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கும். ரொம்ப நாளாக கவர்மெண்ட் வேலைக்காக ஒரு சிலர் ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க, வேலை கிடச்சிருந்துருக்காது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடச்சிரும். அதனால் முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சா முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு வெற்றிகளை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி சூரியன் வந்து அரச கிரகம் அப்படிங்கிறனால அரசாங்கத்தில் பணிபுரிகிறவங்கனால நமக்கு நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகளாக இருக்கட்டும், ஊழியர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இவங்க வழியில் பூராமே நமக்கு நன்மைகளை வந்து கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறது தான் சூரியனுடைய விதி. அதனால் நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசி அதிபதி வேறு 10வது ராசியில் தான் இருக்கார். புதன் 10வது ராசியில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். ஒரு சிலருக்கு இந்த மீடியா சம்மந்தப்பட்ட துறையில் வேலை கிடைக்கிறது, அக்கௌண்ட்ஸ் துறையில் வந்து வேலை கிடைக்கிறது, கல்வி சம்மந்தப்பட்ட துறையில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு சிலருக்கு வந்து இருக்குங்க. அதே மாதிரி 10வது ராசியில் ராகு பகவான் மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா 10வது ராசியில் ராகு பகவான்றது அந்த வேலை பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வேலையில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. அப்போ வேலையை வந்து நம்மளால் செய்ய முடியல. அப்போ வேறு இடத்துக்கு நம்ம வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து கொஞ்சம் இருக்கும். சுக்கிரனை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி 9வது ராசியில் தான் இருக்கார். இப்போ சுக்கிர பகவான் வந்து பங்குனி மாதம் 19ஆம் தேதி உங்களுடைய 10வது ராசிக்கு தான் போவார். பொதுவாக சுக்கிரன் வந்து 10வது ராசியில் இருக்கக்கூடாது. ஏன்னா 10வது ராசியில் இருந்துச்சுன்னா தொழில் ஸ்தானம் வந்து கொஞ்சம் பாதிக்கும். அப்போ வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் வந்து தொந்தரவுகள் ஏற்படும், பிரச்சனைகள் இருக்கும், மன கஷ்டம் இருக்கும். அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் வந்து ரொம்ப விறுவிறுப்பு இருக்காது. ஏதாவது வந்து ஒரு குறை இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியும். அது வந்து ஒரு மாத கால அளவுக்கு தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானம் வந்து சரியாகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காது. ஆக மிதுன ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இந்த பங்குனி மாத கிரக நிலைகள் வந்து உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அதனால் இந்த பங்குனி மாதம் ஒரு அருமையான மாதமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மிதுன ராசி நண்பர்களே.